Hi friends, hello, welcome back to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னதான் சட்னி சாம்பார்னு வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்ம இந்த இட்லி பொடியை இஷ்டமா விரும்பி சாப்பிடுவோம். இந்த இட்லி பொடியில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இட்லி பொடி ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இட்லி பொடி ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். உடைச்ச கருப்பு உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு 1/2 கப், காஞ்ச மிளகா 12 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, பூண்டு நல்லா தட்டி ஒரு முழு பூண்டு ஃபுல்லாக தட்டி எடுத்திருக்கேன். எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகு, சால்ட் தேவையான அளவு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் வறுக்கிறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லெண்ணெய் நல்லா ஈவனாக பரவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு நல்லா வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். சிம்மில் வச்சா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நம்மளுக்கு கருப்பு உளுந்து நம்ம போன்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம உளுந்து நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்ல ஒரு அரோமா வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கடலைப்பருப்பும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலருக்கு வரணும். சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆக 10 மினிட்ஸ் ஆச்சு. நம்மளுக்கு பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. அடுத்து நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்துக்கலாம். இதுவும் ஒரு சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா உடையிற அந்த ஸ்டேஜுக்கு வரணும். ரொம்ப பிளாக்கிஷாக ஆக வேண்டாம். நம்மளுக்கு அப்புறம் பொடியோட கலர் சேஞ்ச் ஆகும். அடுத்து நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பூண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அதில் இருக்க மாய்ஸ்ட் எல்லாம் போகணும். பாருங்கள் நல்லா ப்ரௌன் கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு. நம்மளோட பூண்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். கையில் எடுத்து உடைச்சா நல்லா முடன்னு உடையணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்தாச்சு. மிளகு வறுக்க தேவையில்ல, அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, எள்ளு, உப்பு, பெருங்காயம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை சூட ஆற விட்டுடலாம். சூட்டோட போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சா அதில் ஒரு மாய்ஸ்ட் கண்டென்ட் வரும். நல்லா காஞ்சிட்ட அப்புறம் அரைக்க ஆரம்பிச்சுக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பவுடர் நல்ல ஒரு கோர்ஸ் பவுடராக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக ஆக வேண்டாம். அடுத்து நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையிலும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம பெருங்காயம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் நம்ம கடாயில் போட்டு வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கணும். எள்ளு நம்ம இப்போ ஆட் பண்ண வேணாம், மிக்ஸி ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு ஆட் பண்ணி நல்லா ஒரு பவுடர் அரைச்சாச்சு. ரொம்ப சாஃப்ட் பவுடராக இல்லாமல் ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கோம். அப்போ தான் நம்ம இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சுவையான இட்லி மிளகாய் பொடி தயார். ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான இட்லி பொடி ரெசிபி இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசைக்கு, பொடி தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நம்ம கருப்பு உளுந்து ஆட் பண்ணதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி சுட சுட இட்லிக்கு நம்மளோட இட்லி பொடியை வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடி நீங்கள் பீன்ஸ் பொரியல், அவரைக்காய் பொரியல் எல்லாம் செய்கிறப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஸ்டே டியூன்ட்.